வந்தவுடன் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று உறுதியளித்தார்கள். இன்று அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை நான் பார்க்கிறேன். உள்ளாட்சி வழக்கு வந்து அதிமுக சிபிஐக்கு மாத்தினதுல கடுமையாக கண்டனப்பட்டிருக்கு. என்னங்க? உள்ளாட்சி வழக்கு வந்து அதிமுக வந்து சிபிஐக்கு மாத்தினதுனால கடுமையான கண்டனம் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் அண்ணா நகர் சிறுமிக்கு நடந்த பாலியல் வழக்கையும் அரசு வந்து சிபிஐக்கு மாற்ற திமுக அரசு பயன்படுத்தி எடப்பாடி கேட்டாங்க. அதிமுக தன்னுடைய ஆட்சியிலே நடந்த ஒரு குற்றத்தை தான் விசாரிக்க முடியாது என்ற ஒரு நிலையிலே, ஏன்னா அவங்க வந்து வழக்கு பதிவு செய்யவில்லை, யார் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை, குற்றவாளிகளை பாதுகாப்பதுலதான் அவங்களுடைய கவனம் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் இணைந்து போராடியதால் தான் அவங்க அந்த வழக்கை பதிவு செய்தார்கள். அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று நாம் எல்லோரும் சேர்ந்து அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதனால அவங்களா வந்து அதை சிபிஐக்கு மாத்தல, மக்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை, அதனால அதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது வலியுறுத்தியதால், எல்லா எதிர்கட்சிகளும் வலியுறுத்தியதால் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அங்கே பொள்ளாச்சியிலே நடந்த சம்பவத்தை எதிர்த்து போராடுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி அங்கே ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த பொழுது அந்த போராட்ட இடத்திற்கு போக கூட எங்களுக்கு அனுமதி இல்லை. அதற்கு கூட வழியில அமர்ந்து நாங்க வந்து ஒரு தர்ணால ஈடுபட்டு தான் அதற்கு பிறகு அங்க போராட போவதற்கு கூட ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழல்ல அந்த அளவுக்கு அவங்க வந்து குற்றவாளிகளை பாதுகாத்தார்கள். அதனாலதான் வந்து சிபிஐக்கு அது மாற்ற வேண்டும். ஏனென்றால் ஆட்சியில இருந்த அதிமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இன்று மக்களுக்கு அரசின் மீது, முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியின் மீது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஒரு குற்றம் நடந்திருக்கிறது என்று தெரிந்தவுடன் முதலமைச்சர் யாராக இருந்தாலும், அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும், அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், விசாரணை நடத்தப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அதனால விசாரணை சரியாக நடைபெறும் பொழுது எதை எங்கேயும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. 2026 வந்து யூபிஎஸ் தலைமையில ஆட்சி அமையும், அந்த சார் யார் என்ற கேள்விக்கு பதிலே நீதியே நிச்சயம் கிடைக்கும் சொல்லியிருக்காரு. அங்கே வந்து திமுக தலைவர் நெற்கொண்டு உறுதி என்று ட்வீட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவங்க கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாஜக ஆட்சியிலே தான் வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு நேஷனல் பியூரோ ஆஃப் கிரைம் ரெக்கார்ட்ஸ் வழியாக தான் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்ற ஒரு கருத்தை அவர்களுடைய ஆய்வுகள் தான், அந்த தரவுகளின் அடிப்படையிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால தமிழ்நாடு இன்று பாதுகாப்பான ஒரு மாநிலமாகத்தான் இருக்கிறது. பெண்களுக்கும் சரி, அப்படிங்கிற கணக்கெடுத்து கொண்டாலும் மிக குறைவாக இருக்கக்கூடிய பாதுகாப்பான மாநிலங்களே தமிழ்நாடு ஒன்றாக இருக்கக்கூடிய நாம் நிலையை பார்க்கிறோம். அதுக்காக குற்றங்கள் நடைபெறுவதே இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை, நடைபெறக்கூடாது. ஆனால் அப்படி நடக்கும் பொழுது பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அதுல வந்து நம்முடைய ஆட்சியும் முதலமைச்சர் அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். இன்னைக்கு யார் தலைகுனிந்து நிற்கிறார்கள், யாரெல்லாம் இவங்க பாதுகாக்கணும்னு நினைச்சாங்களோ, அதிமுகவும் இன்று பேசக்கூடிய எடப்பாடி அவர்களும் யாரை பாதுகாக்க வேண்டும், அவங்களுடைய கட்சியிலே பொறுப்பிலே பதவியிலே இருந்தவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, இன்னைக்கு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் முழுவதும் அவர்களுக்கு தண்டனை என்று அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால அவர்கள் தலைகுனிந்துதான் நிற்கிறார்கள். அதனால நியாயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு, குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுக என்று தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. என்னது முடிச்ச அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறீங்க? காவல்துறை அணுகுமுறை போராட்டங்கள் நடத்துவது கூட காவல்துறை முறையாக அனுமதி அளிக்கவில்லை, வீட்டுகளில் சிறை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்க கூட்டணி இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய
தேசிய குழு உறுப்பினர் வாசுகி சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, அவங்க தொடர்ந்து அவர்கள் போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அவங்களுக்கும் முன்னாடி தெரியும் முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. இன்னைக்கு எந்த போராட்டத்திற்கும் நியாயமான போராட்டங்களுக்கு தொடர்ந்து அனுமதி அளிக்கப்படுகிறது. அவங்களே பல போராட்டங்களை நடத்துகிறார்கள். இதுக்கு மேல எனக்கு பதில் சொல்ல தெரியும். அவங்கதான் சொல்லிருக்காங்க காவல்துறையோட இல்ல, அதுதான் நான் சொல்றேன். நான் வந்து எத்தனையோ போராட்டங்கள் தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆளுங்கட்சிக்கு எதிராக பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அதை ஏற்றுக்கொண்டு அதில் நியாயமான விமர்சனங்கள் இருந்தால் முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கிறது. இல்ல, இங்கிலீஷ்ல யாரும் கேட்டாங்க.